இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும், அப்பதான் ராகுல் பிரதமராக முடியும்னு அவர் சொன்னாரு. இப்போ பார்த்தோம்னா உத்தவ் சிவசேனாவுடைய அந்த பத்திரிகை சாம்னாவிலையும் சொல்லியிருக்கிறாங்க, மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் 2 பேர்ல ஒருத்தர் அதுக்கு தலைமை தாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கட்டத்துல நோக்கி இது இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேர் எதனோட ரிலேட்டடு? நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி, தேசிய அரசியலை மையப்படுத்தி. நாடாளுமன்ற தேர்தல் 4 வருஷத்துக்கு இன்னும் 29 தான் 3 வருஷம் இருக்கு. இப்போ ஏன் அந்த பேச்சு வந்துச்சுன்னா, மிக நிச்சயமா நான் சொல்ல தமிழ்நாட்டில் நடந்த இந்த குழப்பம் தான். ஏன்னா பீகார்ல காங்கிரஸ் சேட்டை பண்ணிச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சேட்டை பண்ணி தான் பொருத்தமில்லாத நம்பரை கேட்டு 70 வாங்கி அதில் மிக பெரும்பாலான தொகுதியில் தோத்து தேஜஸ்வியும் ஆட்சி இழக்க வச்சு கிட்டத்தட்ட ஜெயிப்பார் தான் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. காங்கிரஸ் செய்த அவங்க பார்வையில் நியாயமா இருக்கலாம், அழிச்சாட்டியம் ஒரு காரணம். அதே தப்பு இப்போ செஞ்சிடாதீங்கன்னு லாலு அந்த உடல்நிலை முடியாத நிலையிலையும் டெல்லிக்கு போய் ராகுலை பார்த்து பேசினார். லாலு பிரசாத்தே போனார், போன தடவை மாதிரி ஆயிட வேண்டான்னு. அதே தப்பை காங்கிரஸ் பண்ணாங்க. அதே 70 இடம் கேட்டு வாங்கி திரும்பி அதே படுதோல்வி. அப்போ அந்த ஈரம் காயறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இங்கே செல்மிஷம். காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கிற கூட்டணி, இந்தியா கூட்டணி இருக்கிற பெரிய கட்சிகளில் திமுக தான். மம்தா கூட இல்லை இப்போ. அந்த கட்சியை இந்த பாடுபடுத்துறாங்களேன்னு லோக்கல் அரசியல்வாதியா உள்ளூர் வாசியா மணிசங்கர் இருக்கு நல்லா தெரியும். பாம்பே வரைக்கும் அதை கவனிக்கிறாங்கிறது சாம்னால வந்த பிறகு தெரியுது. இந்த சில்மிஷம் தான் அந்த பேச்சு காரணம்.